இந்த டைமாவது மிஸ் பண்ணாம பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவ்னிங் என் பெரிய பையன் ஸ்கூல் விட்டு வந்ததுமே, அவனே பிக் பண்ணிட்டு எல்லாருமே மேல மலைக்கு தான் போயிருந்தோம். இங்க உள்ள மரங்கள் எல்லாமே சூப்பரா கலர் சேஞ்ச் ஆகி பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வரும்போது நெறைய இலைகள்லாம் கொட்டிடுச்சு. இந்த அளவுக்கு வியூ இல்ல. அதனால சரி இந்த டைமாவது மிஸ் பண்ணாம பாத்தரணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த ஒரு வியூ பாத்தீங்கன்னா, உள்ள ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. அந்த வீட்டுக்கு போறதுக்கான பாத தான் அது. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எவ்ளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ, அவ்ளோ ஃபோட்டோஸ் வந்து 2 பேரும் எடுத்துட்டோம். என் பசங்க 2 பேரும் எதுக்கு வந்தோங்கிறதே மறந்து இங்க வந்து கல்லெல்லாம் எடுத்து வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீக்ல வந்து இண்டிபெண்டன்ஸ் பாஸ் போலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து ஒரு பிளேஸ் தான். இந்த 2 ரோடு வந்து இருக்கும். 2 சைடும் நெறைய மரங்கள் வந்து இந்த மாரி கலர் சேஞ்ச் ஆகி இருக்கும். அந்த வியூ பார்க்க போலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த வியூ பார்த்ததுக்கு அப்புறம் அது தேவையே இல்லடா அப்படின்னு தான் தோணுச்சு. நாங்க பண்ண ஒரே தப்பு ஒரு 4:00லாம் போனது தான். ஒரு 6:00 மேல போயிருந்தோம் அப்படின்னா, இன்னும் கிளியரா இன்னும் ரொம்ப சூப்பரா தெரிஞ்சிருக்கும். மேல போக போக எனக்கு காதெல்லாம் அடைச்சுக்கிச்சு. ஆல்ரெடி ஒரு 1 வீக்காவே வந்து எனக்கு காது பயங்கரமா வலிச்சுட்டு இருந்துச்சு. மேல போனதுக்கப்புறம் இந்த பிளேஸ்லலாம் ரொம்ப குளிர ஆரம்பிச்சுருச்சு. காதெல்லாம் அடைச்சு காது வலியே வந்துருச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மருந்தெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அங்க வந்து வியூ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அப்படியே மலைக்கு கீழ வந்து பெட்ரோல் போட்டுட்டு, அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு வந்தா, இங்க ஒரு 1 மணி நேரம் நின்னுட்டு இருந்தோம். ஃபுல்லா வந்து டிராஃபிக்கா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுமே சூப்பரா ஒரு டீயும் போட்டு குடிச்சாச்சு.